Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு காலிஃப்ளவர் வச்சு எப்படி ஆட்டி வச்ச குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான்வெஜ் எல்லாம் செய்யாதப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுகு, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் 10, இப்போ தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து உங்களுக்கு தேவையான அளவு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு இனுக்கு கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை தண்ணியில் நல்லா அலசிட்டு உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணியில் போட்டு காலிஃப்ளவரை கொதிக்க விட்டுறாதீங்க. வார்ம் வாட்டரில் காலிஃப்ளவரை போட்டு உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா காலிஃப்ளவரோட டேஸ்ட்டே மாறி போயிடும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். அப்புறம் நம்ம அப்படியே எடுத்தோன்னா உடஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலேயே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே பிழிஞ்சு விட்டுடலாங்க. நல்லா எண்ணெயில் குக் பண்ணணும் காலிஃப்ளவரை. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவரோட அந்த பச்சை ஸ்மெல் வராமல் சூப்பர் டேஸ்ட்டாக மாறிடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு 3 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் போல் சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு பீஸ் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தில் செஞ்சால் கொஞ்சம் ஸ்வீட் அடித்த மாதிரி இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை உள்ளே சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச செலவு பொடின்னு சொல்லுவாங்க, நான் ரெடிமேடாக வச்சுருக்கிறதுனால அதை சேர்த்திட்டேன். நீங்கள் வந்து வறுத்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ 4 முந்திரி உள்ளே சேர்த்திட்டேங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம், 2 ஸ்பூனு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா உள்ளே சேர்த்தியாச்சுங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுதான் செலவு பொடி. மல்லித்தூள் 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தாளிக்கிற உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பட்டை, சோம்பு அதெல்லாம் சேர்த்தி வறுத்து அரைப்பாங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி அரைக்கணுன்ட்டு. என்கிட்ட வந்து இந்த பொடியே இருந்ததுனால நான் அப்படியே உள்ளே போட்டுக்கிட்டேங்க. 2 கரண்டி ஃபுல்லாக போடணும். 4 பேருக்கு இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். கடைசியில் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு அது ஒரு சைடில் ஆறட்டும். நம்ம காயை வதக்கி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி எல்லாமே சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தேங்காய், செலவு பொடியெல்லாம் போட்டு வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்காக நான் குட்டி டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் விட்டுருந்தேன். அந்த அளவுக்கு மட்டும் விடுங்க போதும், நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த செலவு குழம்பு கொதிக்கும் போது இன்னும் பாதி காய் வந்து குக் ஆகாமல் இருக்கிறதும் சூப்பராக குக் ஆகிடும். ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா காய் சாப்பிடும்போது நல்லா மசிஞ்சு போயிடும், நம்மளுக்கு காய் சாப்பிட்டா ஃபீலே இருக்காது. இப்போ நல்லா தண்ணி மாதிரி கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வர்றப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து தக்காளி போட்டோன்னே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மீதி உப்பையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. பார்த்த அளவாக கலந்துக்கங்க உப்பு. எல்லோ நிறம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு குயிக்காக குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. எப்போவுமே காலிஃப்ளவர் குழம்பு செய்யும்போது சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் சில்லியும் நான் செஞ்சுருவேன். காலிஃப்ளவர் 65க்கு
பூரி சுட்டு எண்ணெயில் மட்டும் கண்டிப்பாக பொரிச்சிடாதீங்க, அது மசாலா பிரிஞ்சு தான் போகும். மசாலா இப்போ எப்படி பெரட்டலான்னு சொல்லி கொடுக்குறேன். காலிஃப்ளவரை வந்து நல்லா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கறிவேப்பிலை ஒரு இனுக்கு, ஒரு 1/2 தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. தண்ணி வேணுன்னா தெளித்து பிசைங்க, தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க. கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒன்று ஒரு ஸ்பூன் விட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். மசாலா இந்த மாதிரி நல்லா கோட்டாயிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. நம்மளுக்கு அட்டகாசமான சுவையில் காலிஃப்ளவர் 65 கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி குழம்பு அண்ட் 65 ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.